Hi everyone, welcome to Tailor Cuts. போன வீடியோவில் நம்ம லோட்டஸ் வச்சு ஒரு நெக்லைன் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ்ஸில் வந்து ஒரு எலிஃபண்ட் அண்ட் வந்து ஒரு லோட்டஸ் இருக்க மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோவை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் என்னோட வீடியோ பார்த்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன், அதுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டேன். ட்ரேஸ் எப்படி பண்ணுறது, ப்ளவுஸோட மெஷர்மெண்ட், ஹேண்டோட மெஷர்மெண்ட், போகிறேன். கலர் பண்ணுறதுக்கு நம்பர் 2 ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஏரியா இல்லையா, அதனால நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும்.
அதுக்காக நான் ஒயிட் கலர் பெயிண்டில் ஒரு 3 drops ஆஃப் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லைட் க்ரீன் கிடைக்கும். இப்போ அந்த லைட் க்ரீனை நான் யானையோட எல்லா கார்னர்ஸ்லேயும் கொடுத்துட்ருக்கேன். நான் நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், ரவுண்ட் ப்ரஷ். போன வீடியோவில் பண்ண மாதிரி நான் இப்போ இன்சைட்லாம் ஃபுல்லாக வாஷ் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷில் லைட்டாக தான் வாட்டர் இருக்கணும். அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் லைன் கொடுத்தீங்க இல்லையா, அதை வந்து வாஷ் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து கார்னர்ஸில் வந்து டார்க்காகவும் உள்ளே வரும்போது லைட்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு டைம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நிறைய ஷேடு வேணும் அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக இது வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட்லாம் டார்க்கர் ஷேட், இன்சைட்லாம் வந்து லைட்டர் ஷேட் கிடைக்கும். ஸோ இதை தான் நான் வந்து இப்போ யானை